அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு சாரி என்கிற வார்த்தை மிக சாதாரணமாகிவிட்டது. உண்மையிலேயே அந்த சாரி என்கிற அந்த வார்த்தை உதட்டிலிருந்து வருகிறதா, உள்ளத்திலிருந்து வருகிறதா என்பது நமக்கு தெரியாது. என்னுடைய மாணவர்கள் ஏதாவது தவறு செய்துவிட்டு அவரிடம் கேட்டால், பதில் சொல்வதற்கு முன்பாக முதலில் வருவது சாரி. ஏன் தாமதமாக வந்துவிட்டீர்கள்? சாரி. ஏன் பேசக்கூடாத இடத்தில் பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் சாரி. எனவே அது வெறும் உதட்டிலிருந்து வருவதாகவே தோன்றுகிறது. எங்கள் ஊதாரி மைந்தனுடைய ஓமையை நாம் பார்க்கிறோம். அவன் தவறுகள் பல செய்ததற்கு பிறகு நேரடியாக வந்து தந்தையிடம் மன்னிப்பு கேட்பதற்கு முன்பாகவே அவன் மனதளவில் மன்னிப்பு கேட்டு விடுகிறான். முதலில் அறிவு தெளிந்தவனாக இருக்கிறான். யாரும் சொல்வதற்கு முன்பாக அவனே சிந்தித்து பார்க்கிறான். நான் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறேன் என்பதை அறிவு தெளிந்தவனாய் அவன் சிந்தித்து பார்க்கிறான். எனவே அங்கேயே நின்று நான் என்ன சொல்லுவேன் என்பதை பற்றியும் அவன் சிந்திக்கின்றான். தந்தையே, உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன் என்று மனதளவிலே அவன் சொல்லி பார்க்கிறான். அதோடு கூட நான் இனிமேல் அவருடைய மகன் என்று நான் எண்ணப்படுவதற்கு தகுதியற்றவன் என்று நான் உணர்கிறேன். எனவே நான் அங்கே கூலியாளாக மட்டுமாவது இருப்பேன் என்று என் தந்தையிடம் சொல்லுவேன் என்று சொன்னதற்கு பிறகுதான் நேரடியாக அவன் தந்தையை பார்ப்பதற்கு வருகின்றான். எனவே வருகிற போது அந்த மன வருத்தத்தோட ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுவிட்ட அந்த மனநிறைவோடும் தந்தையிடம் நேரடியாக மன்னிப்பு கேட்க வருகிறான். ஊதாரி தந்தை அவனை கட்டித் தழுவி மன்னிக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் யாரிடமாவது மன்னிப்பு கேட்க வேண்டும், நாம் பெரும் தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால் முதலிலே அறிவு தெளிந்தவராக நாம் செய்த தவறை நாம் நினைத்து பார்ப்போம். முதலிலே அது முக்கியமானது. இரண்டாவது, தவறு நம்மிடம் இருக்கிற போது அதை ஏற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக மனதளவிலேயே நாம் மன்னிப்பு கேட்போம். நாம் என்ன நேரடியாக ஒருவரிடம் மன்னிப்பு கேட்கப் போகிறோமோ அதை மனதளவிலேயே கேட்டு விடுவோம், நேரடியாக செல்லுவோம். ஐந்தாவது, அவர்களிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்போம். அவர்கள் மன்னிப்பு கொடுக்கிறவர்கள் ஊதாரி தந்தையை போல கட்டி தழுவி நிச்சயமாக மன்னிப்பு வழங்குவார்கள். அங்கே மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிறைவாக இருக்கும்.